எஃப் வேர்ட் அடங்கிய ஒரு வாசகத்தை இஸ்ரேலுக்கு எதிராக எழுதியிருக்கின்றார். இந்த எஃப் வேர்டை பாவிப்பது என்பது ஒரு பயங்கரவாத செயலாக அமையாது. கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் இன்று வரை தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். எங்களுக்கு அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக தடுத்து வைக்கப்படுவாரோ என்கின்ற அச்சம் இப்படியான கைதுகளும் இரட்டை வேடத்தை காட்டுகின்றது. அதேபோல் இன்று சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய சோலார் பேனல்களை வீட்டு கூரைகளில் பொருத்தி தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை பெற்றுக்கொண்டு மிகுதியை இலங்கை மின்சார சபைக்கு கொடுப்பதனூடாக மக்கள் ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியும் இருந்தது. இலங்கையில் இருக்கக்கூடிய மின்சார தட்டுப்பாடு, மின்சாரத்தினுடைய தேவை அதிகரித்து கொண்டு வரும் நிலையிலே இதனை தொடர்ச்சியாக மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் உணர்கின்றோம். குறிப்பாக இந்த சோலார் பேனல் தொடர்பாக, கூரைகளுக்கு மேல் போடுகின்ற பேனல் தொடர்பாக நெட் மீட்டரிங், நெட் அக்கவுண்டிங், நெட் ப்ளஸ் ப்ளஸ் என்று 4 வகையான பேக்கேஜுகள் இருக்கின்றது. குறிப்பாக இதில் 3 பேஸ் மின்சாரத்தை உடைய தன்மையை மட்டும் கொண்டு செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் ஒரு செயற்பாட்டை செய்கின்றது. தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு மிகுதியை அப்படியே மின்சார சபைக்கு விற்கின்றது. அதேபோல் சாதாரண வீடுகள் இந்த நெட் ப்ளஸ் முறையினூடாக 1 பேஸ் கரண்ட் இருந்தால் கூட 3 பேஸினுடைய மின்சாரத்தை விற்கக்கூடிய அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு சலுகை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நெட் ப்ளஸ் என்ற விடயம் இம்முறை இந்த அரசாங்கத்தினால் நீக்கப்பட்டிருக்கின்றது. இதன் நீக்கத்திற்கான பொருத்தமான எந்த காரணமும் கூறப்படவில்லை. ஏன் இதை நீக்கினார்கள் என்பதற்கான எந்தவித அடிப்படையும் இங்கில்லை. குறிப்பாக இதனை பார்க்கும் பொழுது ஒன்று தெளிவாகின்றது. இந்த நெட் ப்ளஸ் என்பது வெறுமனே தொழிற்சாலைகளுக்கும் பாரிய முதலாளிகளுக்கும் மட்டும் உரித்துடையது. ஆனால் சாதாரண மக்கள், சாதாரண வீடுகளில் பொருத்தி இதை செய்ய முடியாது என்பது போன்று இந்த அறிவித்தல் வந்திருக்கின்றது. குறிப்பாக பல பில்லியன்களை செலவழித்து அதானிக்கு இதனை விட அதிகமான பணத்தை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவதற்கு தயாராக இருக்கின்ற அரசு, எங்களுடைய மக்கள், சாதாரண உழைப்பை கொண்ட நடுத்தர மக்கள் ஒரு மின்சாரத்தை தாங்களே உற்பத்தி செய்து இந்த நாட்டிற்கு வழங்குவதற்கான அந்த முறையை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக நாங்கள் பலத்த கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கின்றது இந்த அரசாங்கத்திடம். ஏனென்றால் மின்சாரம் இன்னும் தன்னிறைவான உற்பத்தியை அடையாத நிலையில், மின்சாரத்தினுடைய தேவை அதிகரித்திருக்கின்ற நிலையில், மின்சாரம் தொடர்பாக பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்ற நிலையில் சாதாரண மக்கள் இந்த உற்பத்திக்கு பங்களிப்பு செய்கின்ற இந்த முறையை ஏன் இவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும்? நெட் ப்ளஸ் முறை ஏன் சாதாரண மக்களிடமிருந்து பறித்தெடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை நாங்கள் இங்கு முன்வைக்கின்றோம். இது தொடர்பாக சரியான விடயங்களை இவர்கள் கூற வேண்டும். ஏனென்றால் நிலத்தில் பொருத்துகின்ற இந்த சூரிய ஒளியினூடாக செயற்படுகின்ற இந்த சோலார் பேனல் எத்தனையோ விவசாய நிலங்களை கைப்பற்றுவதற்கு அடிப்படையாக அமையும் என்பதை நாங்கள் எங்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக வைக்கின்றோம். எனவே இந்த நெட் ப்ளஸ் முறை என்பது நீக்கப்படக்கூடாத ஒன்று, அது இருக்க வேண்டிய ஒன்று என்பதை நான் இந்த இடத்தில் வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இஸ்ரேல் பலஸ்தீனத்தினுடைய போர் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே நேற்று முன்தினம் ஒரு முஸ்லீம் சகோதரர் கொழும்பில் இருக்கக்கூடிய சிட்டி சென்டர் என்கின்ற ஒரு பாரிய அங்காடியில் இருக்கக்கூடிய தனது கடையில் எஃப் வேர்ட் அடங்கிய ஒரு வாசகத்தை இஸ்ரேலுக்கு எதிராக எழுதியிருக்கின்றார். இந்த எஃப் வேர்டை பாவிப்பது என்பது ஒரு பயங்கரவாத செயலாக அமையாது. ஏனென்றால் அரகல என்கின்ற காலி முகத்திடல் போராட்டத்திலே இன்று இருக்கக்கூடிய அரசாங்கமும் பங்கு பெற்றி இருந்தது. அதில் நாங்கள் எத்தனையோ தடவைகள் அன்றிருந்த அரசாங்கத்திற்கு எதிராக இந்த எஃப் வேர்டை பயன்படுத்தி இருக்கின்றோம். அதனுடைய அர்த்தம் ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கும். அது ஒரு பயங்கரவாதத்திற்குரிய அடிப்படையாக எடுக்க முடியாது. ஏனென்றால் அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் இன்று வரை தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். எங்களுக்கு அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக தடுத்து வைக்கப்படுவாரோ என்கின்ற அச்சம் தொடர்ச்சியாக இருக்கின்றது.
எனவே இந்த அரசாங்கத்தினுடைய பலஸ்தீன் தொடர்பான நிலைப்பாடும் இப்படியான கைதுகளும் இரட்டை வேடத்தை காட்டுகின்றது. அதேபோல் மறுமுனையிலே இலங்கைக்கு வருகை தருகின்ற இஸ்ரேலியர்கள் லங்கன் ஃபார் இஸ்ரேல் என்கின்ற ஒரு சோஷியல் மீடியாவினூடாக சமூக வலைத்தளத்தினூடாக இலங்கையில் இருக்கின்ற இஸ்ரேலுக்கு எதிராக குரல் எழுப்புகின்றவர்களை ஒரு வகைப்படுத்தி அவர்களுடைய வியாபாரத்தில் பங்கெடுக்க வேண்டாம், அவர்களிடம் பொருட்களை வாங்க வேண்டாம் என்ற பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற அளவிற்கு வந்திருக்கின்றார்கள். இது எங்களுடைய நாட்டின் இறைமையை பாதிக்கின்ற ஒரு செயல். ஏற்கனவே இஸ்ரேல் இராணுவத்தினர் இங்கு வருகை தந்து இங்கு ஓய்வெடுப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பாசிக்குடா என்கின்ற இடத்திலே அவர்களுக்கு பல்வேறு சொந்தமான இடங்கள் இருக்கின்றது, கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. அங்கிருக்கின்ற ஒரு விடுதியிலே அவர்களுடைய யுத்த வெற்றி தொடர்பான பல்வேறு விடயங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது, காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இவையெல்லாம் எந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் அனுமதிக்கின்றது என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அவர்களுடைய நாட்டினுடைய பிரச்சனையை, அவர்களுடைய மோசமான அரசியலை, அவர்களுடைய இனப்படுகொலையை நியாயப்படுத்துவதற்கான தளமாக இலங்கை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. இலங்கையின் இஸ்ரேல் தொடர்பான நிலைப்பாடும் பலஸ்தீன் தொடர்பான நிலைப்பாடும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு இலங்கையின் அத்தனை குடிமக்களுக்கும் உரிமை இருக்கின்றது. எனவே அவர்களுடைய எதிர்ப்பு ஒருபொழுதும் பயங்கரவாதமாகவோ அச்சுறுத்தலாகவோ பார்க்கக்கூடாது என்பதை நாங்கள் இந்த அரசுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். நன்றி.